இந்த கிணத்தை பார்த்தா எனக்கு தென்மேற்கு மூலைய சரீரம் மாதிரி தெரியுது. இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கேனிங் போடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதங்காட்டி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா தென் வடக்கு ஒரு ஸ்கேனிங் போட்டிருக்கேன். அந்த தென் வடக்கில் பார்த்துக்கிட்டா இப்போ அடையாளம் பெருசாக ஒன்றும் வரல. அது பக்கத்தாலேயே இன்னொரு ஸ்கேனிங் ஒன்று போட்டிருக்கேன். அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த திசையில் பார்த்துட்டா இங்கே எதுவுமே சப்புக்கு ஓடுற மாதிரி தெரியல. ஆனால் நமக்கு இதில் ஒரு நம்பிக்கை இருக்குது, சப்புக்கு எடுக்கலாம்னு. இன்னொரு நம்பிக்கைன்னு பார்த்துட்டா இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே போர் இல்லை, அது ஒரு நம்பிக்கை. இன்னொன்று என்னென்னா நமக்கு பாறை களிமண் காடாக இருக்குது, தண்ணி தேக்கு பிடிப்பு திறன் நல்லா இருக்குது. அதங்காட்டி அந்த மண்ணோட தன்மையை வச்சு என்னால் உறுதியாக சொல்ல முடியுது இந்த இடத்துல நல்லா ஒரு ஈரப்பிசைவு இருக்குதுன்னு. அந்த ஈரப்பிசைவை கரெக்டாக பார்த்து நம்ம போர் அமைச்சா கண்டிப்பாக இந்த இடத்துல சப்புக்கு ஓடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம். நம்ம இந்த ஏரியாவில் சுற்றுக்கோடு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஒரே இடம் மட்டும் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதங்காட்டி இந்த கிணத்துக்கு தெம்பரமாக ஒரு ஸ்கேனிங் ஒன்று போட்டிருக்கு. அது கிணறு ஐயன் நிற்கிற இடம் பார்த்துக்கிட்டா ஒரு ஸ்கேனிங் ஒன்று போயிட்டுருக்குது. ஐயன் அந்த நேர் தான் தெற்கு வடக்கு ஸ்கேனிங் போட்டுட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மண் அமைப்பு கொஞ்சம் ஈரத்தக்கத்தை பிடிச்சி வைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் இந்த மண்ணோட அமைப்பை ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இதோட கசிவு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி. இந்த இடம் நல்லா இருக்குங்காட்டி ரிசல்ட்டு ஒரு இடம் போர் போடுறதுக்கு அமைந்துள்ளது. அதங்காட்டி இந்த இடத்துல போர் போட ஆய்வு பண்ணி முடிந்தது.